ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். லக்ஷ்மி மகேஷ் கிட்ட அஞ்சலியை ஒரு 4 நாளைக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மகேஷ் வந்து தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆனா இந்த சைடு அஞ்சலியை நம்ம எப்படியோ அந்த வீட்டுக்கு போகவே விடக்கூடாது, அவளை இங்கே தான் நம்ம வச்சுக்கணும். இவங்க வேற எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மகேஷோட முதுகுல மச்சம் இருக்கும். அந்த மச்சத்த வச்சு எங்க முருகன் வந்து அவனோட ஃப்ரெண்டுன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயந்துகிட்டு உடனே சட்டையை எடுத்து போட்டுடுறாங்க. மகேஷ் வந்து முருகனை பார்த்து பார்த்து பயந்து பயந்து தான் இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல அவன் கூட தானே விளையாண்டோம். யாருக்காவது நம்ம தான் அவனோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், இவ்வளவு நாள் நம்ம சேர்த்து வச்ச எல்லாமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து லக்ஷ்மி கூட எப்படியோ நம்ம அஞ்சலி அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மகேஷ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கத்திய வச்சு கைய கீச்சிக்கலாமா? ரத்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அஞ்சலி வந்து நம்மள விட்டு போமாட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு கத்திய எடுத்து கைய கீச்சிக்கிற போறாங்க. அப்போ கரெக்ட்டா பாட்டி வந்துட்டாங்க. பாட்டி வந்ததுமே கத்திய மறைச்சு வச்சுடுறாங்க. பாட்டி கேட்குறாங்க, "என்னப்பா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல பாட்டி தண்ணி குடிக்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிடுறாங்க. இருந்தாலும் நம்ம பாட்டிக்கு மகேஷ பாக்க பாக்க சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சைடு கண்ணாடி கிளாஸ கையில வச்சுட்டு இருக்கும்போது, அந்த கண்ணாடி கிளாஸ அப்படியே நொறுக்கி கைய ஃபுல்லா காயமாக்கிட்டாரு. அதனால பிளட் வர ஆரம்பிச்சுருச்சு. நம்ப பாட்டிக்கு வந்து இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. என்ன இவன் கரெக்ட்டா அஞ்சலிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போற நேரம் பார்த்து இந்த மாரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது சரியா படலையே! அப்டி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அஞ்சலி வந்து மகேஷ் கையில ரத்தம் வரத பார்த்துட்டு பதறி போறாங்க. "என்னாச்சுங்க? நல்லா தானே இருந்தீங்க. எப்டி திடீர்னு கையில ரத்தம் வருது?" அப்டின்னு சொல்ல, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, "இல்ல அஞ்சலி, கண்ணாடி கிளாஸ் வந்து உடைஞ்சிருச்சு. அதனால தான் என் கையில குத்தி காயமாயிடுச்சு" அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, "லக்ஷ்மி, நீ ஒரு விஷயம் நல்லா கவனிச்சியா? இவ்ளோ நேரம் மாப்பிள நல்லா தானே இருந்தாங்க. அது என்ன அஞ்சலிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் சொன்னோனயே, அவர் கையில இந்த மாரி பண்ணி ரத்தம் வர வச்சுக்கிட்டாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மாப்பிள்ளைக்கு அஞ்சலிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல சுத்தமா இஷ்டமே இல்ல போல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, அத கேட்டு லக்ஷ்மி வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி மகேஷ் கையில இப்படி அடிபட்டுருச்சு. நம்ம எப்படி இந்த நேரத்துல போயிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, "இல்லம்மா நான் வரல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மியும் இப்ப இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை மேல ஏதாவது தப்பு இருக்குமா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம துளசிக்கு வெற்றி செம்மையா சர்ப்ரைஸ்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பர்த்டே அதுவுமா சின்ன பிள்ளைங்களலாம் வச்சு கிஃப்ட் எல்லாம் குடுத்து ஃபோன் பண்றாங்க வெற்றி. நம்ம துளசி ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. ஃபோன்ல வெற்றி கிட்ட சொல்றாங்க, "நான் உங்கள நேர்ல பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்ல, உடனே வெற்றியும் நேர்ல வந்து நிக்கிறாங்க. வெற்றி வந்து ஒரு முடிவோட தான் வராங்க. "துளசி, உன் கழுத்துல தாலி கட்டினது வேற யாரும் இல்ல. நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன்" அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லப் போறாங்க வெற்றி. ஆனா துளசி ஆரம்பத்துல கோவப்படுவாங்க. ஆனா வெற்றி பண்ண நெறைய விஷயங்கள நெனச்சு பார்த்து, நம்ம துளசி வந்து வெற்றிய ஏத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல வெற்றியோட அத்தை பொண்ணோட கல்யாணம் நடக்கும்போது தான், நம்ம துளசிய எல்லார்கிட்டயுமே என்னோட பொண்டாட்டி இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துவாரு வெற்றி. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.